முதல், இரண்டாவது, மூன்றாவது பரிசுக்குரியவர்களையும் நடுவர் அவர்கள் அறிவிப்பார்கள். முதல் பரிசு ஃப்ரிட்ஜ், ரெண்டாவது பரிசு டிவி, மூன்றாவது பரிசு சவுண்ட் சிஸ்டம். 3 பரிசுகளையும் பிஜிபி நிறுவனம் பெருமையுடன் வழங்குகின்றது. சிறப்பு பரிசுக்குரியவர்களை அறிவிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம். இதிலவே கொஞ்சம் அந்த 3 நபர்களில் யாரோ ஒருத்தருக்கு தான் முதல், 2ஆம், 3ஆம் பரிசுன்னு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அதில் 3ஆவது பரிசு அந்த கோலம் வந்து டஃப்பான கோலம் தான். அந்த லைனில் இருந்த நுணுக்கம் வந்து காத்தடிச்சது எல்லாமே இருந்தாலும் ஒரு கேஷுவலாக அந்த லைனை வரைஞ்சிருந்தாங்க. ஆனாலும் வந்து ஒரு பிசுறு இல்லாமல் அந்த திக்னஸ் வந்து ஒரே ஈவனாக இருந்தது. புள்ளையும் வந்து கரெக்டாக வச்சுருந்தாங்க. சுமதி 3ஆவது பரிசு 21. ஆடியோ சிஸ்டம் அவங்களுக்கு வந்து 3ஆவது பரிசாக வழங்கப்படுகிறது. சுமதி கடந்த 3 தடவையும் முதல் பரிசு வாங்கினவங்க இந்த தடவை 3ஆவது பரிசு வாங்குறாங்க. இது 4ஆவது முறையாக அவங்க வந்து பரிசு வாங்குறாங்க. 2ஆவது பரிசு அந்த சின்ன கட்டத்தில் ஒரு பெரிய தீமை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதில் விவசாயம் குறித்த ஒரு விழிப்புணர்ச்சியான ஒரு தீமை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அவங்க நேர்த்தியாக அந்த கலர் பொடியை வச்சேவே அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்த விதம் மிகவும் பாராட்டுதலுக்கு உரியது. இந்திரா 2ஆவது இடம். அவங்களுக்கு வந்து பரிசாக டிவி வழங்கப்படுகிறது. 32 inches ஃப்ரேம்லெஸ் டிவி. எத்தனாவது தடவை? இவங்களும் கடந்த 3 முறையாக தொடர்ந்து போட்டியிட்டு இந்த தடவை பரிசு வாங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு தடவை முதல் பரிசும் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ முதல் பரிசு இந்நேரம் தெரிஞ்சிருந்திருக்கலாம் நிறைய பேருக்கு. முதல் பரிசு வந்து பார்க்கும் பொழுது அந்த கலர் பொடியிலவே 3 டைமென்ஷனல் எஃபெக்டையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு முறையான ஒரு ரங்கோலியை எந்த இடத்துலையுமே அந்த வெள்ளையோட பார்டர் இல்லாமலே அதை வந்து வெளிப்படையாக வந்து வெளில எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த ரங்கோலியில் அந்த கலர் காம்பினேஷன்ஸ் அதை பார்த்தோன்னே ஒரு பிரிண்டிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னுக்கும் இன்னொரு பேட்டர்னுக்கும் இடையில ஒரு டிஸ்டிங்க்டான ஒரு லைன் இருந்தது. வெள்ளையம்மாள் 36வது கட்டம் முதல் பரிசு. ரெஃப்ரிஜிரேட்டர் அவங்களுக்கு வந்து பரிசாக அளிக்கப்படுகிறது. ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா இந்த கோலப்போட்டி அப்படின்னாக்கா எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் மிக்க ஆர்வத்தோடு நிறைய பேர் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த காலத்தில் வந்து ஜென்சி கிட்ஸு 2K கிட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கவுங்க பேரை சொல்லி இருக்கிறாங்க. பெண்கள் வந்து வீடுகளை வந்து கோலம் போடுவது வந்து ரொம்ப கம்மியாக இப்போ போயிட்டு இருக்குது. கோலம் போடுவதனால ஏற்படக்கூடிய நம்மளோட பாடியோட சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லலாமா? மார்னிங் வந்து அந்த 5 to 6 காலம்பரை எந்திரிச்சு கோலம் போடும் பொழுது நம்ம குனிஞ்சி கோலம் போடுறோம். அதுவே வந்து ஒரு குனிஞ்சி கோலம் போடும்போதே நம்ம ப்ரீத்திங் பண்ணிக்கிட்டே தான் கோலம் போடுறோம். அப்போ வந்து பிரெயினும் கால்குலேட் பண்ணுது எந்த புள்ளி எங்கே வைக்கிறோம், எப்படி அந்த லைன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வருது அப்படிங்கிறத. ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு சேர நடக்கிறப்போ அது உடம்பு, மனசு, நம்மளோட நர்வ் சிஸ்டம், ரத்த ஓட்டம் இது எல்லாத்துக்குமே ஒரு சீரான ஒரு ஆரோக்கியத்தை அந்த ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொடுக்குது. அதுவே அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு நல்ல ஒரு யோகா பயிற்சியாக இருக்குது. மைண்டும் வந்து ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் அந்த நாளை ஆரம்பிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக இன்னும் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு இந்த கோலத்தில் சூஸ் பண்ணுறது எந்த ஆங்கிளாக மேடம் சூஸ் பண்ண? கோலம் வந்து கோலம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து அது வந்து ஒரு வெல்கமிங்கான ஒரு ஈவெண்ட், அது ஒரு வரவேற்புக்கான ஒரு பொருள் அது. ஸோ அதை பார்த்தோன்னே
ஃபஸ்ட்டு வந்து அதோட கலர் காம்பினேஷன், கன்சிஸ்டன்சி, அந்த ஓவராலாக அதை வந்து பிரிச்சிருக்கிற அந்த செக்மெண்டேஷன்ஸு அண்ட் அதில் வந்து சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ், பேட்டர்ன்ஸ், இது எல்லாமே ஒரு சேர இருந்தது. அதில் நம்பர் 1 செலக்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து புள்ளிக்குளங்களில் பாரம்பரிய தன்மையை வந்து கொஞ்சம் கூட அதை வந்து மாறாமல் அந்த கோடுகளை வந்து போட்டிருந்த விதம், அதையும் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த கோடுகளை வந்து போடுறதுங்கிறது அவ்வளோ பொறுமை இருக்கான்னு சொல்லி தெரியல. அதை வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக அது இருந்தது. அண்டு நம்ம 2வது பரிசு கொடுத்த அவங்க வந்து விவசாயத்தை வந்து எவ்வளோ தூரம் இந்த மாடர்ன் ஜென்ரேஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த சின்ன கட்டத்திலவே சின்ன சின்ன கான்செப்ட்ஸையும் அந்த கோலத்தில் வந்து உள்ளார வச்சுருந்தாங்க. வெறும் கலர்ஸை யூஸ் பண்ணியே அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட கான்செப்ட், அந்த கன்சிஸ்டன்சி, அந்த சிமெட்ரி, பேட்டர்ன்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது. இதை பொறுத்து தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். விஜிபி தண்டியும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? விஜிபி வந்து நம்ம சமுதாயத்தோட ஒரு முக்கிய அங்கமான அந்த ரெக்ரேஷன் அப்படிங்கிறத கையில் எடுத்துருக்குறவங்க. தினத்தந்திங்கிறது டெய்லி கோலத்தோடையவே சேர்ந்து வாசலில் பேப்பர், அது வந்து அந்த நாளை வந்து கோலத்தோடையவே இல்லை பேப்பரோடையவே கோலத்தோடைய பேப்பரான்னு தெரியாத அளவுக்கு பின்னி பிணைஞ்சி 5 மணிக்கு வர்றது. இந்த 2 நிறுவனமும் மக்கள்கிட்ட இதை வந்து எடுத்துகிட்டு போகிற விஷயம் வந்து நம்மளோட பழைய பாரம்பரியத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கிறதோட மட்டும் இல்லாமல் வெறுமான ரெக்ரேஷன் ஷுட் நாட் பி வெறும் மியர் ரெக்ரேஷனாக இல்லாமல் அது செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ராசஸாகவும் இருக்கணும். அது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அது ஒரு மூமெண்ட்டையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு மையமாக வச்சு இவங்க இதை வந்து கடந்த ஒரு 29-30 வருஷமாக நடத்திக்கிட்டு வராங்க. ஸோ அதுதான் மையமான கருத்தாக இருக்குது. தேங்க்யூ மேடம், நன்றி. 2K கிட்ஸு, ஏஐ, டெக்னாலஜி எவ்வளவோ வந்தாலும் இந்த கோலம் என்பது வந்து யுனிக்கான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு போட்டியே வந்து கோலப் போட்டின்னு வச்சுருக்கீங்க. 30 இயர்ஸ் வேறு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ந்து செயல்படுத்துகிறீங்க. ஸோ பண்பாடு மாறாமல் விஜிபின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக. இந்த லெகசின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை நாங்கள் வந்து கடைபிடிச்சிட்டே வந்துருக்கோம். விஜிபி தங்க கலர்கை வந்து 1975 ஆரம்பித்த இடம் அது. என்னோடய ஃபாதர் திரு விஜி பன்னீர்தாஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கப்புறம் வந்து டாக்டர் விஜி சந்தோஷம் அவங்களோட சகோதரர் அவங்க தொடர்ந்து எங்களை வழிநடத்தி இதை இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது அடுத்த தலைமுறையாக உள்ள நாங்களும் இதை நடத்திட்டு வரோம். அந்த லெகசியை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ அந்த பாரம்பரியத்தில் வந்து தான் இந்த போட்டிகள். இது வந்து 2000க்கு முன்னாடி ஆரம்பித்த நிகழ்ச்சி இதெல்லாம். ஸோ அதை கண்டினியூஸாக இயர் ஆன் இயர் அதை அப்படியே கொண்டு வர்றது பெரிய ஒரு காரியம். ஏன்னா அந்த சம்மர் டைமில் நாங்கள் எங்கேயுமே போகிறதில்ல. இந்த போட்டிகளுக்காக இந்த ஆர்கனைஸ் பண்ணி இந்த டீமெல்லாம் இது பண்ணுறதுக்காக மேற்பார்க்கையும் நாங்கள் இருந்து கிட்டக்க இருந்து இதை வந்து நடத்திட்டு வரோம். இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. எப்படின்னா கஸ்டமர்ஸ் விசிட்டர்ஸ் வராங்க, வந்து அவங்க தீம் பார்க்கை பார்த்துட்டு போகிறாங்க. பட் இந்த பார்த்துட்டு போகும்போது ஒரு பரிசு வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா. ஸோ அதோட மகிழ்ச்சி தனி மகிழ்ச்சி தான். நிறைய பேரை நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி போட்டிகளில் பங்கெடுத்து இப்போ வந்த இந்த நிகழ்ச்சியில் போன வருஷம் வாங்கியிருக்காங்க, அதுக்கு முந்தின வருஷம் வாங்கினவங்க நிறைய பேர் வாங்கினவங்க வந்து அடுத்த பரிசு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த அவங்களும் வந்து தொடர்ச்சியாக விஜிபிக்கு போனால் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, பரிசும் அதில் இருக்குது அப்படின்ட்டு அவங்களோட மைண்ட் செட்டோடு வராங்க. ஸோ இது ஒரு நல்ல நிகழ்ச்சி. தினத்தந்தியோடு சேர்ந்து நாங்கள் செய்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது சம்மர் ஹாலிடேனாலே விஜிபி தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் சம்மர் ஹாலிடேயில் என்னெல்லாம் ரைட் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும், என்னெல்லாம் ஓரளவுக்கு இதெல்லாம் நாங்கள் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதத்தில் ஆடியன்ஸ் வந்து விஜிபி வரதுக்கு என்னெல்லாம் யூனிக்காக இருக்கும், என்ன வித்தியாசமாக இருக்கும்? ஸோ இயர் ஆன் இயர் வந்து புதுசாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் வராங்க எல்லோரும். ஸோ அதற்காகவே நாங்கள் வந்து இப்போ சமீபத்தில் வந்து பவர் சர்ஜின்ட்டு ஒரு ரைடை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அந்த பவர் சர்ஜ் வந்து இட்டாலியன் ரைடு, ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ரைடு. ஸோ அது வந்து யங்ஸ்டர்ஸ், முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் வந்து அதில் உட்கார்ந்து போகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வந்து டிஸ்கோ அப்படின்னு ஒன்று பண்ணோம். அந்த டிஸ்கோ ரைடும் ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ரைடு. இது இல்லாமல் வாட்டர் பார்க்கில் வந்து இந்த சர்ஃப் ரைடு, அது இந்தியாவிலேயே இந்த மாதிரி சர்ஃப் ரைடு வேறு எங்கேயுமே கிடையாது. நீங்கள் வந்து ஆழ்கடலில் போய் தான் இந்த சர்ஃப் பண்ண முடியும். இதை நேச்சுரல் இல்லாமல் இங்கே வந்து நாங்கள் அதை ஆர்டிஃபிஷியலாக அதை சர்ஃபை க்ரியேட் பண்ணி
அதை அந்த ஒரு சர்ஃப் ரைடை கொண்டு வந்திருக்கோம். அதுவும் ஒரு நல்ல ஒரு பெருமையான விஷயந்தான். ஸோ இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஷியலாக இருக்கணும் இந்த இடம். விஜிபிக்கு வந்தால் அவங்க வந்து ஏதோ புதுசாக வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த எதிர்பார்ப்போடு வராங்க. நாங்களும் அதுக்கு கியரப் பண்ணிக்கிட்டே வரோம். அடுத்த போட்டி என்ன போட்டியாக இருக்கும், எப்படிப்பட்ட போட்டியாக இருக்கும்? அடுத்த போட்டி வந்து ஓவிய போட்டி. ஓவிய போட்டி வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காகவே அது வந்து டிசைன் பண்ண போட்டி. ஸோ அது ஒரு நல்ல ஒரு அவங்கக்கிட்ட ஒரு அவங்களோட திறமையை நல்லா வெளிப்படுத்தலாம், அதுக்குண்டான ஒரு நிகழ்ச்சி. அது வந்து நிறையவே பசங்க நிறைய இந்த சம்மர் ஹாலிடேஸ்னால நிறைய பிள்ளைகள் வராங்க, வந்து அவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அடுத்த வாரம் அதுக்கு முன்னாடி இப்போ எல்லாம் நிறைய புக்கிங் வந்துடுச்சு. எங்களுக்கு நாங்களும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு முன்பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி எதிர்பார்ப்பு அப்படியே சம்மர்னா அது விஜிபி அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்ச்சியெலாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஜாலியாக இருக்குது. என் பேர் இந்திரா. நாங்கள் மாதாவரத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். இங்கே நான் 3 வருஷமாக வந்துட்டுருக்கேன். வந்து ஃபஸ்ட் இயர் என்னால் வின் பண்ண முடியல. செகண்ட் இயர் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃப்ரிட்ஜ் வின் பண்ணேன். இப்போ வந்து நான் டிவி வின் பண்ணியிருக்கேன். விவசாயம் காப்போன்னு என்னோடய ஹெட்லைன் போட்டிருக்கேன். நான் நம்பர் 28 கோலம். இந்த உலகத்துக்கு சொல்ல இருந்தால் விவசாயத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன், ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா விஜிபின்றது போது நிறைய மக்கள் இங்கே பொதுமக்கள் வருவாங்க. அதனால் என்னோடய இதுவே அவங்களுக்கு நான் வெளிப்படுத்தியிருக்கேன். என்னோடய மெசேஜ் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். என்னோடய பேர் வெள்ளையம்மாள், குன்றத்தூர்லேருந்து வரேன். என்னோடய கோலத்தோட நம்பர் வந்து 36. ஃபஸ்ட் ப்ரைஸ். எப்படி மேடம் வந்துச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க? ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன்னு எதிர்பார்க்கல. இந்த கோலம் போடலான்னு பிளான் பண்ணிவிட்டு வந்தேன். அதே கோலத்தை போட்டேன். எனக்கு அது கோலம் போடலாம் என்று பிளான் வந்துச்சு. எனக்கு அந்த காம்பினேஷன் ஆஃப் கலரிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு வாட்டி நான் வாசலில் போடும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி இந்த கோலத்தை போடலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு போட்டேன். சந்தோஷமாக. எனக்கு நான் விஜிபிக்கு வருஷம் ஒரு லாஸ்ட் இயர் தான் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு 4 or 5 இயர்ஸாக எதுவும் ப்ரைஸ் வாங்கலை. பட் ஆனால் வருஷம் நான் கோலம் போட வந்துடுவேன். என் பையனை ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு வந்துடுவோம். அவங்க எல்லோரும் விளையாண்டு முடிச்சுட்டு வருவாங்க. நான் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வந்துடுவேன். கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இந்த கோல போட்டியிலனா விஜிபி வரமாட்டோம். மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணி வரணுமேனு யோசிச்சுட்டு கோல போட்டி இருக்கிறதுனால கோல போட்டியும் கோலமும் போட்ட மாதிரி இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், பசங்களும் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து. என் பேர் சுமதி, திருவேற்காடுலேருந்து வரேன். 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். வருஷம் வந்து கலந்துப்போம். ப்ரைஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பார்ப்போம். லைக் இருந்தால் நம்மளுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். எப்படி மேடம் வந்துச்சு ஃபீல் நல்லாயிருக்கும். எப்போவுமே வருஷம் வருவோம், நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் காம்படிஷனு. சிக்கு கொள்ளணும் போது அது பாடம் மரியாதைனால நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கோலம் போட ஐடியா எப்படி வந்துச்சு? ஐடியா சிக்கு கோலம்னு சொன்னாலே நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாரம்பரியன்னும் போதே நம்மளுக்கே யோசனை வந்துடும், எப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. தேங்க்யூ. ஆமாம், 30 இயர்ஸாக வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது பெரிய சக்ஸஸான ஒரு விஷயம், பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டான ஒரு விஷயம். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு புதுமையும் பாரம்பரியமும் நிறைஞ்சதாக இந்த நிகழ்ச்சிகளை வடிவமைச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வந்து பத்திரிகை துறையில் நம்பர் 1 இருக்கக்கூடிய தினத்தந்தியும், பொழுதுபோக்கு பூங்கா துறையில் நம்பர் 1 இருக்கக்கூடிய விஜிபி இணைந்து இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை 30 ஆண்டுகளாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 16 வயதுகளில் இதில் கோலப்போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளை வாங்கிட்டு போனவங்க இப்போது திருப்பி அவங்க 46 வயசு ஆயிடுச்சு. இந்த 30 ஆண்டுகளாக அவங்க தொடர்ந்துட்டுருக்காங்க. இப்போ 16ல் இருக்கிறவங்களுக்கு 18ல் வந்து திருமணம் நடந்திருக்கு. இங்கே கிடைக்கிற ஃப்ரிட்ஜும், இங்கே கிடைக்கிற டிவியும், இங்கே கிடைக்கிற ஆடியோ சிஸ்டமும் அவங்களுக்கு ஒரு சீர்வரிசை பொருளாக வந்து மாறி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு விஷயம். இது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான இந்த விஷயம். ஒரு தலைமுறையிலிருந்து இந்த பாரம்பரியமான இந்த போட்டிகள் வந்து அடுத்த தலைமுறைக்கு இப்போ கடத்தப்பட்டிருக்கிறது. இப்போ 16 வயசில் கலந்துக்கிட்டவங்களாம் அவங்களுடைய பாட்டி குழந்தைங்க வந்து இப்போ வந்து கலந்து அவங்களும் பரிசு வாங்கி போயிட்டுருக்காங்க. கோலம்ங்கிறது ஒரு நிகழ்ச்சி, ஒரு மங்களகரமானதுனால இதை வந்து முதல் நிகழ்ச்சியாக வந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு பிறகு அடுத்தால ஓவிய போட்டி வருது. இந்த கோலம் ஓவியம் ரெண்டுமே இந்த படைப்பு திறன், கற்பனை திறன் எல்லாமே வந்து அந்த மக்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிற போட்டினால இதை ரொம்ப ஆர்வத்தோடு இதை தினத்தந்தியும் விஜிபியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன வயசுலேயே வந்து அவங்க மேடையில் வர்றாங்க, பரிசுகளை வாங்குறாங்க, திருப்பி ஆர்வம் வருது. இங்கே நடக்கக்கூடிய வெளிப்பாடுகள் எல்லாமே அவங்க படிக்கிற ஸ்கூலில் வெளிப்படுது. அதனால் அங்கேயும் ரொம்ப பிரகாசமாக இருக்காங்க. அதனால் ஒரு தொடக்க கால மேடையை வந்து இந்த விஜிபியும் தினத்தந்தியும் வந்து அமைச்சு கொடுக்குறாங்க.
அதோடு நாங்கள் இந்த போட்டியை ரொம்ப உற்சாகமாக ஒரு ஆனந்தமாக துள்ளல் துடிப்போடு நடத்தணும் அப்படின்றதுக்காக பாட்டு போட்டி கலந்துக்கிறோம். அப்புறமா டான்ஸ் போட்டி வச்சுக்கிறோம். இந்த பாட்டு போட்டியை பொறுத்தவரையில் எனக்கு கொஞ்சம் பாட தெரியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மேடை பயத்தோடு மேலே ஏறவங்கெல்லாம் ஒரு சிறந்த பாடகர்களாக மாறியிருக்காங்க. இசைக்குழுவோட பாடுற அளவுக்கு இவங்களுடைய வளர்ந்துருக்காங்க. இதெல்லாம் மிகுந்த ஒரு பெருமையாக குறிப்பிட வேண்டிய விஷயம். அதே மாதிரி ஒரு டான்ஸு இங்கே கண்டுபிடிக்க டான்ஸ் மாஸ்டர்கள் நமக்கு நடுவர்களாக வர்றாங்க. இவங்க இங்கே உள்ள திறமைசாலிகள், இந்த போட்டியாளர்களில் இருக்கிற திறமைசாலிகள் ஆண்கள் பெண்கள் 2 பேரையும் இவங்க எங்கேருந்து கண்டுபிடிச்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறாங்க. சினிமாவில் சான்ஸ் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட இந்த மேடைகளெல்லாம் அமைச்சு கொடுத்து அவங்கள உருவாக்குறத தினத்தந்தி விஜிபியும் மிகுந்த ஒரு பெருமையாக நினைக்குது. இதில் என்னை பற்றி குறிப்பிடும்போது நான் ஒரு 30 வருஷமாக இதை இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு நடத்திட்டுருக்கேன். நடுவர்களெல்லாம் அழைச்சிட்டு போடுறேன். எனக்கே இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாகவும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருந்துகிட்ருக்கு. அதுக்காகவும் என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் தினத்தந்திக்கும் விஜிபிக்கும் தெரிவிச்சுக்கிறேன். 30 இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களே, இப்போ மக்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு கால்குலேஷன், ஃபஸ்ட்டு உள்ள 30 இயர்ஸுக்கும் இப்போ உள்ள 30 இயர்ஸுக்கும் ஆனால் கோலம் என்பது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது? இது ஒரு வெறித்தனமான ஒரு போட்டியாக இது அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமூட்டுற ஒரு போட்டியாக இது மாறி இருக்குது. எப்படின்னா இவங்க அங்கேருந்து சும்மா மற்ற போட்டிகள் ஓவிய போட்டிகள்னால் ஒரு பேப்பரும் கொஞ்சம் பென்சிலும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஆனால் இந்த கோல போட்டியை பொறுத்தவரையில் 10 விதமான அந்த பல கலர்கள் எடுத்துகிட்டு வராங்க, பூக்களை எடுத்துகிட்டு வராங்க, நவதானியங்கள் எடுத்துகிட்டு வராங்க. இதுக்கு எவ்வளோ செலவாகுது, இதில் பரிசு கிடைக்குமா என்னங்கிறதெல்லாம் அவங்களுடைய நோக்கமே கிடையாது. இந்த போட்டியை நம்ம அழகாக இதை என்ஜாய் பண்ணி ரசித்து பண்ணணுங்கிறதுக்காக நிறைய கலர் பொடிகள்லாம் வாங்கிட்டு தூக்க முடியாத சுமைகளோடு இந்த போட்டியில் பண்ணுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ரெண்டாவது இன்றைக்கி இந்த போட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 2 பேரும் கைக்குழந்தையோடு வந்திருந்தாங்க. கைக்குழந்தையோடு அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாரம்பரியம், இந்த கோலம், இந்த தமிழ்நாட்டுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் அடுத்த கட்டத்திற்கு இங்கே உள்ளவங்கள்லாம் நகர்த்திட்டு போகிறாங்க. இதுக்காக எங்கள் சார்பில் அவங்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்ல விரும்புகிறோம். ரொம்ப நன்றி சார்.